ஆய்வாளர் சிவைகளை பிரியா கண்டிக்கிறோம். நடவடிக்கை எடு. தமிழக அரசு அறநிலையத்துறையை பட்டி கிராமத்தில் உள்ள கருப்பசாமி கோவிலுக்கு உம்மலைப்பட்டி கிராமத்தில் உள்ள கருப்பசாமி கோவிலுக்கு அறநிலையத்துறையால் ஒதுக்கி சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு கொடுக்காமல் இழுத்தடித்த அறநிலையத்துறை ஆய்வாளர் நடவடிக்கை சார் இல்லாம எப்படி பேச முடியும்? நீங்க சொல்ற சொல்லி உங்களுக்கு அதை எடுத்துதான் பண்ணி தருவாங்க. சரியா? கயத்தாறு தாலுகா குப்பனாவரம் ஊராட்சிக்கு உட்பட்ட மும்மலைப்பட்டி கிராமத்துல கருப்பசாமி கோயில் என்பது இருக்கு. அந்த கோயிலுக்கு வந்து தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை சார்பாக கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாக 1 லட்ச ரூபாய் மேற்கூரை அமைப்பதற்காக ஒதுக்கீடு பண்ணாங்க. ஆனா அந்த 1 லட்ச ரூபாயை வந்து சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு கடந்த 5 வருடம் ஆகியும் வரல அப்படிங்கிறது தான். இது பல தடவை அது சம்பந்தமான அதிகாரியான அந்த அறநிலையத்துறை ஆய்வாளர் சிவகலை பிரியா அவங்ககிட்ட வந்து கோயில்பட்டி ஆய்வாளர் அவங்ககிட்ட போய் முறையீடு செய்யும் பொழுது அது வந்து நியாயமான எந்த விதமான காரணத்தையும் சொல்லாம போற அந்த கிராம மக்கள்கிட்ட பொய்யான தகவல்களே தொடர்ந்து சொல்லி வர்றாங்க அப்படிங்கிறது. 2வது ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அம்மா தொடர்ச்சியான ஒரு அலட்சிய போக்கு கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது. அந்த போன மக்கள்கிட்ட வந்து மரியாதை இல்லாமல் பேசுறது, மரியாதை குறைவாக அவங்கள இது பண்றது அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு நடவடிக்கையில அவங்க ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது தான். இது பல அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போனாலும் எந்த விதமான நடவடிக்கை அந்த அம்மா மேல எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் நாங்க விசாரிச்ச வகையில என்னன்னா, அந்த அறநிலையத்துறை ஆய்வாளர் சிவகலை பிரியா அந்த அம்மா மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. அந்த அம்மா இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த அலுவலக கதவை வெளியில பூட்டு போட்டுட்டு அது உள்ள வேலை பார்த்தாங்க, பணி செஞ்சாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் உருவானதாக தகவல் சொன்னாங்க அப்படிங்கிறது. அதே போல 2வது என்ன விஷயம்னா, அதற்கு அவங்களுக்கு மேல உள்ள அதிகாரியே அந்த அம்மா மேல வந்து அவர் தவறு செய்யும் பொழுது அது புகார் செஞ்ச டயத்துல வந்து இந்த மேல உள்ள அதிகாரியை மாத்திட்டாங்க அப்படிங்கிறது இருக்கு. நாங்க இதுல இருந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த அம்மா வந்து சர்வ வல்லமை படைத்த ஒரு அதிகாரியாக ஒரு அதிகார திமிரோட செயல்படுங்கிறது. அப்ப இதுக்கு மேல எந்த அதிகாரி வந்து அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க? நாங்க என்ன சொல்றோம், நேர்மையா வேலை பார்க்குற அதிகாரிகளுக்கு ஒரு சில அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணலாம். ஆனா பணம் நோக்கத்தோட மோசமான அந்த போக்கோட செயல்படுற இந்த மாதிரியான அதிகாரிகள் மேல உள்ள அதிகாரிகள் சப்போர்ட்டோட பணி செய்யறது அப்படிங்கிறது ஏற்றுக்கிட முடியாது. அதுவும் போக கடந்த 8 வருடமா ஒரே இடத்துல பணி செய்யுது அப்படிங்கிறது தான். அந்த 8 வருடமாக ஒரே இடத்துல பணி செய்து இப்போ கடந்த இங்க செம்பரவள்ளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழால கூட அனுமதிக்கப்பட்ட டோக்கன் என்பது 700 டோக்கன் அனுமதிச்சிருக்காங்க. அதாவது அரசு நிர்ணயித்த டோக்கன். ஆனா அந்த ஆய்வாளர் சிவகலை பிரியா அந்த அம்மா வந்து 1400 டோக்கன் வரைக்கும் சட்டவிரோதமா கள்ளத்தனமா வித்து பணம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு என்பது இருக்கு. இது வந்து முறையாக அரசு விசாரணை நடத்தணும். அந்த அம்மா மேல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அந்த கிராமத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த 1 லட்ச ரூபாய் தொகையை கோட்டை வருவாய்த்துறை உடனடியாக தலையீடு செய்து அதை அந்த கிராமத்திற்கு கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது.